ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஒரு சின்னதாக ஒரு vlog மாதிரி பண்ணுங்க, உங்கள் சேனலில் நீங்கள் போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. எப்படி நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, ஸோ கண்டென்ட் எல்லாம் எப்படிங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனலாக வந்துட்டு நான் பார்க்கணும், நீங்கள் வெறும் ப்ரொஃபஷனலாக நீங்கள் வீடியோ போடுறீங்க, லோனை பற்றி போடுறீங்க, காரை பற்றி போடுறீங்க, யூடியூப் டிப்ஸை பற்றி போடுறீங்க, ஆனால் உங்களை பர்சனலாக நாங்கள் பார்க்கணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் போடுங்க பிரதர், எங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதனால யோசித்தேன், சரி ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் இவ்வளோ தூரம் கேட்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நம்ம சேனல்லே தான் போடலான்னு நினச்சேன். நம்ம 3 சேனல்லையுமே பிரித்து போடலான்னு நினச்சேன். ஆனால் அது குழப்பிட்டு இருக்கோம், அதனுடைய பிராண்டு அது வாக்கில் இருந்துட்டு போட்டோம், தனியாக அதை வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சேனல் அப்படின்றத வந்துட்டு நம்ம உருவாக்கியிருக்கோம். மறக்காமல் நீங்கள் நம்மளுடைய மற்ற சேனல்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டையும் இந்த சேனல்களுக்கும் கொடுங்க. ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் அட்வான்ஸாகவே நான் நன்றி சொல்லிடுறேன் நான். சரி ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா நம்ம லேண்டுக்கு தாங்க வந்திருக்கிறோம். ஸோ இது வாங்கி வந்துட்டு நம்ம இல்லை, நம்ம மாமனார் அவங்க வாங்கினது, அந்த இதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஏன்னா இந்த லேண்டு வாங்க போகும்பொழுது வந்துட்டு நாங்கள் தான் போனோம், அதாவது நான் தான் போனேன், நானும் மச்சானும் போய் தான் இந்த லேண்டை போய் பார்த்து எங்கள் தொலாவணும். கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த ஒரு 4-5 மாதமும் ஒரு டூர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சனி ஞாயிறு ஆனால் வந்துட்டு நாங்கள் மட்டும் போகிற மாதிரி தான் பைக்கில் போயிடுவோம். ஜாலியாக காலையில் நேரமாக கிளம்பி போய் எங்கேயாவது ரோட்டில் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு, தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்டுக்கிட்டு, டீ காஃபி நினச்ச நேரத்தில் குடிச்சிக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு கிடந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபேமிலியோடு பார்க்கணும், இடம் போய் பார்த்து பிடிச்சிருச்சு, நல்லா இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்துடுவோம். ஃபேமிலியோடு வந்து கார் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக அங்கங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு, ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு ரொம்ப வருஷமாக ஆசை, அதாவது இங்கே வந்து 10 வருஷம் கிட்ட ஆச்சு, சென்னை வந்து 12 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கிராமத்து எஃபெக்டில் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதனாலேயே வந்துட்டு இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மாமரம், பேக்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடி லாங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டு ஒரு பெரிய ஏரி இருக்குது. இப்போ பாட்டி ஜிலேபி மீன் வந்துட்டு பிடிச்சிட்டு வந்து பாட்டி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு 4 ஜிலேபி 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்களாம், அது வந்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த கிராமத்து எஃபெக்ட் அப்படின்றது பிடிக்கும். அதுவும் நம்ம எப்போ ஊருக்கு போகிறோம் அப்படின்றது வேற. நம்ம சிட்டியிலேருந்து நம்ம ஒரு 4 கிலோமீட்டர் வந்துட்டு ஒரு 40-50 கிலோமீட்டர் தள்ளி நம்ம திருக்கழிக்குன்றம் போகிறோம் பார்த்தீங்களா, அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் இருக்குன்னா அந்த லைனில் அப்படின்றது வந்துட்டு இன்னும் ஜாலியாக இருக்கும், நல்லா இருக்குமே. அங்கே இடத்துக்கு போயிட்டு வரதுனால எங்களுக்கு ஒரு ஜாலி தான் வந்துட்டு. இதே ஒரு திருவிழா மாதிரி நாங்கள் டூர் போகிற மாதிரி வந்து போயிட்டுருப்போம், சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு. ஆக்சுவலி நம்ம லேண்டில் இந்த ஒரு செடி இருந்ததுங்க. நான் வந்துட்டு ஸ்மெல் பண்ணும்போது ஆரஞ்சு பழம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னமோ வந்துட்டு இலையை பார்க்கும்போது நார்த்தங்காய் மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள், இது என்ன செடின்னு தெரில. நான் எதுவும் பிடிங்கி போடல, வாட்டர் கேன்லேருந்து தண்ணி எடுத்து வந்து ஊற்றிட்டு வந்துட்டேன் நான். அப்படியே சுற்றி பார்த்துட்டு, ஏன்னா அது அடிக்கடி போய் பார்க்கணுன்னாங்க இல்லைங்களா, இதில் வந்துட்டு ஒரு கொட்டா மாதிரி ஒன்று போடலான்னு இருக்கிறோம். அந்த கொட்டா போட்டுட்டா நம்ம வந்தால் போனால் உக்காண்ட்ருக்கலாம் இல்லைங்களா, ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு வந்தால் கூட சமைச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா. நான் வீடியோ ஆரம்பத்தில் காட்டினல ஒரு கொட்டை மாதிரி ஒன்று காட்டினல, அந்த மாதிரி இவங்க லாங்கில் தெரியுறாங்களா, அந்த பாட்டி தான் வந்து மீன் சமைச்சிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் யோசிச்சுட்டு இருக்கோம் எந்த இடம் போடலாம், எவ்வளோ ஆகுன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் இதில் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னா சொல்லுங்கள், கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வீடியோ ஆரம்பத்தில் காட்டின பார்த்தீங்களா ஒரு கொட்டா மாதிரி, அதாவது கொட்டா இல்லை, ஒரு சின்னதாக ஒரு வீடு மாதிரி, அதில் வந்து அந்த மாதிரி தான். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் வந்துட்டு பண்ணுங்கள். அப்புறம் இந்த லேண்டுக்காரர் வந்துட்டு இதுலேயே வந்து அந்த தேக்கு மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செடியெலாம் வச்சுருந்தார். எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரில, அவர் ஏதோ செடி வச்சேன்னு சொன்னார், ஏதோ ரேண்டமாக வேறு ஏதாவது வச்சுருப்பாருன்னு நினச்சிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாம் அந்த பச்சை பசேன்னு நிறையா இருந்ததெல்லாம் வெட்டினதுக்கு அப்புறமேட்டு தான் தெரியுது நிஜமாலுமே இவர் வச்சுருக்காரு அப்படின்றது. இங்கே பாருங்கள், பாட்டி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே அழகாக வந்துட்டு பனை மரத்தெல்லாம் பார்த்துட்டு அடுத்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா கிளம்பிட்டோம். இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. போன உடனே இந்த மானாமதியில் சுக்குப்பால் அப்படின்றது செம்ம ஃபேமஸ்ஸு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா சுக்கு காப்பி மாதிரி தான் இருக்கும், காப்பி தூள்லாம் போட மாட்டாங்க, பால் தான், அது அவ்வளோ சுண்டி இருக்குது. அது வாங்கிட்டு அப்புறமேட்டுக்கு இங்கே ஃப்ரைட் ரைஸ் வாங்கினோம், எல்லாருமே சாப்பிட்டுட்டு போகலாம் ஜாலியாக அப்படின்ற மாதிரி. ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் 65 எல்லாம் நிறைய பெரிய பெரிய பீஸாக வந்துட்டு கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. பரவாயில்ல, ரேட்டும் நம்ம சிட்டியை கம்பேர் பண்ணும்போது 140 இருக்குது இல்லைங்களா, இதில் வந்துட்டு 120 தான் வந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து கார்லேயே உட்காந்து வச்சுங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட 1200 வருட பழமையான சிவன் கோயில். இந்த கோயில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, 1200 வருட பழமையான சிவன் கோயில். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இது தெரியாமலேயே நாங்கள் இடம் வாங்குறதுக்கு முன்னாடி, அதான் நாங்கள் காரில் வருவோம் பார்த்தீங்களா, அப்போ வரும்பொழுது என்ன பண்ணியிருக்கோம், இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏதோ கோயில் இருக்குது அப்படின்றது தெரியும், ஆனால் இவ்வளோ பழமையான கோயில் அப்படின்றது எங்களுக்கு அப்போல்லாம் தெரியாது.
அப்புறமேட்டுக்கு வந்துட்டு இடம்லாம் வாங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. கரெக்டாக நாங்கள் வந்துட்டு பிரதோஷம் முடிஞ்சு எப்போவுமே வந்துட்டு ஏதாவது ஒரு சிவன் கோயில் போயிடுவோம். அப்படி ஏன்னா வீட்டில் தான் நாங்கள் பூஜை பண்ணுவோம். அபிஷேகம் எல்லாமே ஐயனுக்கு வீட்டில் தான் நாங்கள் பண்ணுவோம். பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படி கிளம்பும்பொழுது எதாச்சா சரி லேண்டுக்கிட்ட போகலாமே, நாங்கள் மட்டும் போனோம். நானும் ஒய்ஃப் மட்டும் போனோம். அப்படி போகும்போது தான் வந்துட்டு பார்த்தேன் இந்த கோயில் ஓப்பனில் இருந்துச்சு. சரி ஓகே ஒரு வாட்டி போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ பெரிய ஆவுடை இருக்குது. அப்படியே ஒரு 2 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சாதான் அதை பிடிக்க முடியும். அவ்வளோ பெருசு. கிட்டத்தட்ட வந்துட்டு 1200 வருடமோ 2000 வருடமோ பழசு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. முன்னாடி அவ்வளோ பெரிய கிரவுண்ட் அப்படின்றது இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு அவங்க டொனேஷன் கேட்டாங்க, கோவிலுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணலாம் அப்படின்னாங்க. என்கிட்ட அப்போ கம்மியாக இருந்தது, 500 என்னமோ தான் இருந்தது. நான் கொடுத்துட்டேன். நான் ஏன்னா காசு நான் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா கோவிலுக்கு போகல, நம்ம எதுக்கு அவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் நான் எடுத்துகிட்டு போகல. 500 மட்டும் கொடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, கோவில் மேலே வந்துட்டு ஸ்பீக்கரு இதெல்லாம் வந்துட்டு வாங்கி தரதுனா நீங்கள் பண்ணலாம், ஏன்னா மைக் செட் எல்லாமே ரிப்பேரில் இருக்குது, கோயிலுக்காக பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கன்னாங்க. நீங்கள் ஒரு வேளை பண்ணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்கேனர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கால் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு நீடர் இருந்தால், அவங்களாம் எதுவும் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்ல, நான் ஜஸ்ட்டு வெளியில் வீடியோ எடுத்து போகிறேன், நான் அவ்வளோதான், சாமிக்கு செய்கிறது தானே அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த ஆட்டுக்குட்டிலாம் மேய்ஞ்சிட்டு கிடந்தது. இங்கே போய் கிணத்துல போய் பார்த்தா ஏதோ மூட்டை கிடந்தது. எனக்கு பயமாயிடுச்சு. அப்போ தான் வந்துட்டு டாப் 5 சரவணன் டிகோட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஞாபகத்துக்கு மண்டைக்குள்ளே ஓடுது. அப்புறமேட்டுக்கு வந்து இந்த ஆரர் ஸ்டோரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மண்டையில் ஒன்றுச்சு. அங்கேருந்து கிளம்பிட்டேன் நான். ஐயோ நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் காய்கறிலாம் விற்கிறாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். இந்த கோயில் லொக்கேஷன் வேணால் சொல்லுங்கள், நான் கீழே வந்துட்டு கொடுக்குறேன். ஏன்னா மெயின் ரோட்லேயே தான் இந்த கோயில் இருக்கும். பெருசுங்க கிரவுண்டு. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 2-3 ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். பெருசாக தான் இருக்குது. பட் ஏக்கர் இருக்குன்னு எனக்கு தெரில. 2-3 ஏக்கருக்கு மேலே இருக்கும். மெயின் ரோட்லேயே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் கொடுக்குறேன் நான். ஸோ பாருங்கள். அப்படி இல்லைன்னா மானாமதிக்கு முன்னாடி, மானாமதி வந்துட்டு அந்த பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி தான் இது. நீங்கள் ரோட்டில் போகக்குள்ளே இந்த கோயிலை கண்டிப்பாக ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துடலாம். நீங்கள் வந்து திருப்போரூர்லேருந்து போகிறீங்க அப்படின்னா, திருப்பூரில் அந்த ஃபாரஸ்ட் ரைட் எடுத்து வந்து லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த இடம் வந்துடும். நான் எதுக்கும் உங்களுக்கு லொக்கேஷன் வேணால் கீழே சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்துட்டு லிங்காக கொடுக்குறேன் நான், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த இடத்தோட டீட்டெயிலு, அதாவது இடம் வாங்கக்குள்ள என்னுடைய அனுபவம்லாம் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. ஒரு லேண்டை எப்படி வாங்கணும், என்ன மாதிரி வாங்கணும், சென்ட் கணக்கு எப்படி கால்குலேஷன் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்குது. ஒரு சென்ட் எவ்வளோக்கு வாங்கணும், அதை நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ள என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துட்டு இதில் எனக்கு அனுபவம் கிடச்சிது. இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள். எப்படி மற்ற சேனல்கள் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போகிறோமோ அதே போல் வ்ளாகாக இருந்தாலும் அதுலேயும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் அப்படின்றது வரணும். அப்புறம் இதெல்லாமே வந்து தோட்டத்தில் விளைஞ்சின்னு சொன்னாங்க. அதனால் மற்ற காய்கறியை விட இது கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இதுவும் வாங்கிட்டோம். எப்போவுமே நாங்கள் இங்கே போயிட்டு வரக்குள்ள இந்த காய்கறி வந்து மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுவோம். ஓகே காய்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் வேறு என்னென்ன கண்டென்ட் எப்படி எப்படிலாம் போடலாம் அப்படின்றத கீழே மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில்